ஓகே. இந்த கேள்வி உங்க 2 பேர்கிட்ட காமனா கேட்குறேன். இன்னைக்கு வந்து திறமை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி சோஷியல் மீடியால வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்புகள் போயிருது. அந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இல்ல வந்தவங்க நிறைய பேருங்க. ம். நான் இல்லைன்னு சொல்லல. நாம பார்த்துருக்கோம். திடீர்னு பூம் ஆகிறவங்களையும் பார்த்துருக்கோம். பட்டுன்னு பாம் அடிச்ச மாதிரி போனவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி வந்தா யாரும் இங்க நிலைக்கலன்றது. ஓகே. அப்படி வந்த யாருமே இங்க நிலைக்கல. இதோட அர்த்தம் என்னன்னா, மக்களுக்கு இவங்க எல்லாருமே ஒரு ஆட் மாதிரி தான். நீங்க டிவி சேனல்ஸ் மாத்தும்போது வர ஒரு ஆட் தான் இங்க சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற எல்லாருமே. இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருந்தோம். மன்னை சாதிக்கு தெரியுமா? ஒரு நேரத்துல ட்ரெண்டிங். ஓகே. புரியுதுங்களா? அவரு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் he was on trending for almost a year. இப்போ இன்னைக்கு அவர் என்னவா இருக்காரு தெரியலல்ல. கூமாப்பட்டியில ஒரு நண்பர், ஓகே, அவர் இன்னைக்கு இப்ப ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துட்டாரு. அந்த இடத்த அவங்க சில பேருக்கு உள்ளுக்குள்ள அந்த திறமை இருந்தா அதை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா சோசியல் மீடியால இருந்து உள்ள வரவங்களை சினிமாவில் போட்டா ஒரு வியாபாரமா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே அதுவும் நடக்கப்படும்.